பெங்களூர்ல அந்த அத்துல் சுபாஷ் கேஸ் ஒன்று நடந்தது சார். அதாவது ஒரு ஐடி எம்ப்ளாயி அவனோட ஒய்ஃபும் அவனோட ஒய்ஃபோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து அவனை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக செக்ஷுவல் அசால்ட் பண்ணான், அவங்க அப்பாவோட மரணத்துக்கு பின்னாடி இவன் தான் இருந்தான், அவன் வந்து டவுரி டிமாண்ட் பண்ணான், ஃபோர்ஸ்ஃபுல்லாக டெய்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறான், திட்டுறான், அசிங்கப்படுத்துறான்னு 8 பொய் கேஸு. அவன் வந்து லேக்ஸ் கணக்கில் சேலரி ஏர்ன் பண்ணுறான். அவனை வந்து 120 தடவை பெங்களூருக்கும் அவங்க ஊருக்கும் வந்து கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய வச்சாங்க. அதனால 44 பக்கத்துக்கு வந்து எழுதிட்டு 1.5 hours வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டு அவன் வந்து சூசைட் பண்ணியிருக்கான். இவன் வந்து வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் போல, இவங்க 2 பேரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெங்களூர்ல. அப்படி இருக்கும் போதே அவங்களோட அந்த பொண்ணோட ஃபேமிலி இன்டர்வென்ஷனால இப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, நிறைய இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல நடக்குது. ஆனா எல்லாராலையும் வாய்ஸ் அவுட் பண்ண முடியல, அடங்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ தனியா இருக்கும் போதே இப்படி இருக்கும்போது இந்த பையன் அவங்க ஃபேமிலியில போய் இருந்திருந்தா அவனோட நிலைமை என்ன சார்? அவனால வெளியிலயும் வர முடியாது. இப்போ டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணா அவனுக்கு கிடைக்காது, டிவோர்ஸ் வந்து கிடைக்காது சார். அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன டிமாண்ட் கேட்குறாங்களோ அதை வந்து இவன் அக்செப்ட் பண்ணி அத்தனை லட்ச ரூபா கொடுத்தா மட்டும்தான் டிவோர்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது சைல்டு கஸ்டடி. அவன் பையனை வந்து பார்க்கவே விட மாட்டாங்க சார். அதாவது மென் சைடு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்ல எந்த ஒரு லீகல் ப்ரொடெக்ஷனுமே கிடையாது.